நீங்கள் பெரிய தமிழ்னு பேசுகிறீங்க, அழகாவா தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. உண்மைதான். நீங்கள் சொல்லாடல்களை பயன்படுத்தாமல் விட்டுட்டு போயிட்டீங்க. அதனால் இப்போ தமிழ் மொழி பல மொழிகளாக பரவி கிடக்கு. இனியும் ஆங்கிலம்னு இப்போ பேசிகிட்டு இருக்கிறீங்க. இனி எதிர்காலத்தில் டங்கிங் அப்படின்னு ஒரு புது மொழியாக உருவாகும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிறகு பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைச்ச எழுத்துரு இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியலை. காரணம் என்னது? மொழி அழிஞ்சு போனது தான் காரணம். அது மாதிரி இன்றைக்கி இந்த மொழி இயற்கையாய் தோன்றிய மொழி தானாக அழியும் நிலையில் தம் மக்களாலேயே கையாளப்படும் போது நீங்கள் தான் அதுக்கு வருத்தப்படணும். பேசுகிற முயற்சி பண்ணி ஆங்கில மீடியத்தில் உங்கள் சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சிந்துஜா பேசும்போது குறை இருக்குதுன்னா சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். திட்டுறது வேண்டாம், கருத்துகள் சொல்லலாம். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல சொற்களால் சொல்லியும் திருத்தலாம் இல்லையா? அதுக்கேன் காய் மாதிரி கெட்ட வார்த்தை பேசணும். சிலவங்க பேசுவாங்க, எல்லாரும் இல்லை. அதனால் மொழியினுடைய நான் பேசலைன்னா அது உங்கள் மேலே தான் தப்பு. பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் நமக்கு கற்றுத்தரல. நான் இருந்தாலும் ஆங்கிலத்தை விடுத்து பேசுகிறேன், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஆதிக்கம் தான் அதிகம். இங்கே ஆங்கிலத்துக்கு ஆதிக்கம். தமிழை ஒழுங்காக பேசுவோம், கொஞ்சம் இருக்கிற நபர், அது அவ்வளோதான். எல்லா மொழியும்